வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் மிக்சர். ரொம்பவே ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அவல் மிக்சர். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் எந்த கப்பில் அளக்கிங்களோ அதே கப்புக்கு எல்லாமே அளந்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்படின்னா தான் நம்ம நல்லா மெதுவாக நிதானமாக வறுத்து எடுக்க முடியும். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும், நல்லாயிருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அவலை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவல் அளந்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிடுவோம். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஏற்கனவே இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியானது தான். நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அதில் சேர்க்கும் போது இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். பொரி தொட்டு பார்த்துட்டிங்கன்னா லேசாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அவலையும் பொரியும் ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். 1 கப் அளவுக்கு பொரிகளில் எடுத்துருக்கேன். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். பொரிகளில் வேர்க்கடலை ரெண்டுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி ஸ்நாக்காக இதே சாப்பிட்டோம்னாலே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இதிலேருந்தே கிடைக்குது. இதையும் லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அதோடய சேர்த்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வேர்க்கடலை 1 கப் எடுத்து இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். டெய்லி ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்றதே உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இப்போ வேர்க்கடலையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வறுத்த ஐட்டம் தான். நம்ம லேசாக சூடு வர்றதுக்காக வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்படி வறுத்து எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வெள்ளை அவல் தான் எடுக்கணும்னு இல்லை, சம்பா அவல் இல்லை கோதுமை அவல் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதில் தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுறலாம். உப்பு உரப்பு எல்லா இதுலேயும் நல்லா ஒன்று போல் படணும். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரதுக்குள்ளே 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவல் மிக்சர் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.